ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் 65. இதை ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை குதிச்சிட்ருக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் காலிஃப்ளவரை வேக வச்சிங்க அப்படின்னா இப்போவே காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாகிடும். ஸோ நம்ம பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவரை நல்லா ஒரு தடவை அலசிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக கலந்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் கூட இந்த மாவு கோட் ஆகாது. நம்ம பொரிக்கும் போது மாவு தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் வந்துடும். ஸோ அதனால் திக்காகவே கலந்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவருமே சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கூட நல்லா கோட் ஆகணும். நீங்கள் ஒரு வேளை ஸ்பூன் வச்சு கலந்தீங்க அப்படின்னா நல்லா கோட் ஆகாது. அதனால தான் கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அடியில் கொஞ்சமாக தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா திரும்பவும் மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் கூட நல்லா கோட் ஆகும். அடுத்து நான் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே தடவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா தனித்தனியாக பிரிஞ்சு வராது. ஒரு பக்கம் பொரிஞ்சு உடனே அடுத்த பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 2 பக்கமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் பொரிச்சுக்கலாம். செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவரை பொரிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு 2 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம காலிஃப்ளவர் மேலே சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்முடைய மொறு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.